டிஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 985 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீப்பத்துறை அருள்மிகு சென்னியம்மன் ஆளுடையான் திருக்கோவில் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக நீர் திறக்கப்பட்டது. திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகங்கள் இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகையை முன்னிட்டு பலத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆற்றின் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கம், அரூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பக்தர்கள் பாதுகாப்புடன் நீராடி வழிபட்டு செல்ல கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வருகிற 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கும் செயற்குழு கூட்டம் கடலூர் மாவட்டம் ஆவட்டியில் நடைபெற்றது. மங்களூர் மைய ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தற்போது ஆளும் தமிழக ஆட்சியிலே சமூக நீதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு நன்றி தீர்மானம் இயற்றி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட அரியப்பாக்கம் கிராம ஊராட்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 3 மாத காலமாக கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் கோடை காலத்தில் கிராம மக்கள் குடிநீருக்காக கடும் சிரமப்பட்டு வருகின்றனர். பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே தங்கள் கிராமத்திற்கு குடிநீர் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம பொதுமக்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து தங்கள் கிராமத்திற்கு குடிநீர் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. அவங்க முச்சிடுவாங்கண்ணா செய்தின்னு வரும்போது முதல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை முன்னிட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் தீரன் சின்னமலையின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில இளைஞரணி துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், துணை செயலாளர் செல்வராஜ், துணைத் தலைவர் ரவி, பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் செல்வம், மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் சண்முகம், விவசாய அணி செயலாளர் மணி, மகளிர் அணி செயலாளர் பாலாமணி, செய்தி தொடர்பாளர் வெங்கடேசன், மாணவர் அணி செயலாளர் சதீஷ் மற்றும்
ஒன்றிய நகர செயலாளர்கள் பூபதி, ராஜா, செந்தில்குமார், சம்பத்குமார், அருள்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நகர துணை செயலாளர் ராஜா நன்றி கூறினார். மாவட்ட ஆட்சியர் குறைதீர் மக்கள் கூட்டரங்கில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 30வது வார்டில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் எந்தவிதமான சுத்திகரிப்பும் செய்யாமல் கால்வாய் மூலமாக நேரடியாக வீரராகவன் ஏரியில் கலப்பதாகவும், இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும், இதேபோன்று திருநீர்மலை லட்சுமிபுரத்தில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 2 ஆண்டுகளாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதனை உடனடியாக திறக்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளித்தனர். என் பெயர் குமரன். நாங்கள் திருநீர்மலை பகுதியிலே வசித்து வருகின்றோம். எங்கள் பகுதியில் இருக்கின்ற வீரராகவன் ஏரிக்காக கடந்த 25 ஆண்டுகளாக பல முறை மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும், முன்பு பேரூராட்சியாக இருக்கும்போது பேரூராட்சி நிர்வாக இயக்குநருக்கும், தற்போது தாம்பரம் மாநகராட்சி ஆன பிறகு தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கும், செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கும் தொடர்ந்து பல முறை மனு அளித்திருக்கின்றோம். இதுவரை அந்த ஏரியை மீட்டெடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சென்னை அடுத்த பம்மல் அண்ணா நகரில் உள்ள அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோவில் 19வது ஆண்டு ஆடி மாத திருவிழா திருக்கோவில் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவிழா 3 நாட்கள் நடைபெற்று திருவிழாவின் 3ஆம் நாள் இரவு 11 மணி அளவில் நாதஸ்வரம் முழங்க கொதிக்கும் எண்ணெயில் கை வைத்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். வினோத சாமியார் முருகன் அன்றிரவு முத்தாரம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கொதிக்கும் எண்ணெயில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்யும் இந்த நிகழ்ச்சியை காண அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வினோத சாமியார் முருகன் பேசுகையில், 27 ஆண்டுகளாக உள்ள முத்தாரம்மன் திருக்கோவிலில் 19 ஆண்டுகளாக ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், அருள் தரும் முத்தாரம்மனை வணங்கி வேண்டி சென்றால் குழந்தை பாக்கியம், திருமணம், தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறும் என தெரிவித்தார். திருவிழா காலங்களில் இக்கோவிலுக்கு அருகில் உள்ள கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் என தெரிவித்தார். திருமணத்திற்காக அரச மரம், வேப்ப மரம் சார்ந்திருக்கிறதுனால காலையில் நீராடி விட்டு அதை சுற்றி வருவதோடு முத்தாரம்மனிடத்தில் ஒரு கனியை வைத்து வேண்டுதலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதை சார்ந்து கூட சில உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கூட விட்டு விலகுவதற்கு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகர் பகுதியில் சுமார் 30 வருட பாரம்பரியம் மிக்க நியூ மாணிக்கம் ஜுவல்லர்ஸ், நியூ மாணிக்கம் சில்வர் மார்ட் 3வது புதிய கிளை திறப்பு விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நியூ மாணிக்கம் ஜுவல்லர்ஸ் கடையில் 91.6 கோல்டு சில்வர், 92.5 சில்வர் கிஃப்ட் ஐட்டம், ஆன்டிக் சில்வர் போன்ற பொருட்கள் கிடைக்கும் என நியூ மாணிக்கம் ஜுவல்லர்ஸ் நிறுவனர்கள் ரக்ஷனா, பாலாஜி, சந்தோஷ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த கடை திறப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், வியாபார சங்க நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
சார் லைட் இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. நியூ மணிக்கன் ஜுவல்லர்ஸ் இது நம்மளோட தேர்ட் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணா சந்தையில். கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக இந்த கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா கடையும். அதனால் இப்போ தேர்ட் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். 30 இயர்ஸாக இப்போ மக்களோட நம்பிக்கையை வந்து ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேலும் பெறணும்னு நினைக்கிறோம். அதாவது இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ் எல்லாமே, கவரிங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் ஒரே ஸ்டாப்பில். சென்னை தாம்பரம் அடுத்த கொளப்பாக்கம் ஸ்ரீ ராமானுஜர் பொறியியல் கல்லூரியில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் சர் சி வி ராமன் கணினி ஆய்வக திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தாளாளர் நித்ய சுந்தர், செயலாளர் காமராஜ் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து குத்துவிளக்கேற்றி முதல்வர் தனபால், மேலாளர் ஏழுமலை, வளாக அதிகாரி பாபு முன்னிலையில் கணினி ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஆய்வக கணினி பயன்படுத்தும் முறை குறித்து பேராசிரியர்கள் பயிற்சி அளித்தனர். ஒரே அறையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆய்வகத்தில் கணினியை பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் அனைத்து துறை தலைவர்களும் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடன் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் 1ஆம் ஆண்டு துறை தலைவர் வெங்கடேஷ் நன்றி உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் தனபால், ஸ்ரீ ராமானுஜர் பொறியியல் கல்லூரியில் புதிதாக சர் சி வி ராமன் கணினி ஆய்வகத்தை திறந்து வைத்துள்ளோம். 200க்கும் மேற்பட்ட கணினி மற்றும் ஏசியுடன் இன்டர்நெட் பொருத்தப்பட்டு 5000 சதுர அடி பரப்பளவில் முதல் வருட மாணவர்களுக்கு உபயோகப்படும் வகையில் உள்ளதாகவும், கணினி ஆய்வகத்தை அமைத்துக் கொடுத்த கல்லூரி நிர்வாகத்தின் தாளாளர் நித்யசுந்தர், செயலாளர் காமராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்களது எதிர்காலத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். வணக்கம். ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபால் டாக்டர் ஏ தனபால் பேசுகிறேங்க. இன்னைக்கு 3/8/2026 எங்கள் கல்லூரியில் சர் சி வி ராமன் ஹைடெக் கம்ப்யூட்டர் சென்டர் புதுசாக ஓப்பனிங் பண்ணியிருக்கோம்.